இது எவ்வளவு நேரம் அடி தும்பா எமே இருமே பசிக்குதுமே. லேடி அவன் பேய் அரை மணிக்கு ஆச்சு இப்ப வந்துருவான் மட்டி விட்டு டைரி எடு வாசிப்போம். அம்மே டைரி வாசிக்கறனா தெம்பு வேணுமே அதுக்கு நான் சாக்லேட் தான் வாசிப்பேன். ஐயோ தர்க்கா அம்மே நேத்து குக்கீஸ் வாங்கிட்டு வந்தோம்லாமே அதுல ஒண்ணு ரெண்டு குக்கீஸ் இருக்குமே அதுல ஒண்ணு தாமே. லேடி என்னத்தெல்லாம் தும்பாட்டி அத வயிறு வெடிச்சு பேராமட்டி. அம்மே லேடி என் பொறுமையை சோதிக்காத தின்னு தின்னி மாடு மாதிரி இருக்கா விட்டு தந்துட்டு அதுல இருந்து வாசிட்டி டைரி எடுட்டி. அம்மே குக்கீஸ் வேணும் குக்கீஸ் தின்னால நான் டைரியை வாசிப்பேன். என்ன சோதிக்குது ஞம் 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 இதண்டி கேட்ட தின்னு ஞம் ஞம் தாமே தின்னுட்டி தின்னுட்டு சீக்கிரம் வாசிட்டி டைரி எடுத்துட்டு வாடி வாய்க்குள்ள போட்டுச்சுக்கறான். ஞம் 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 என்ன டேஸ்ட் ஞம் 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 ஞம். அம்மா யாரு ஞம் யாரோ வரவும். மக்கா விண்மீனு அம்மா எப்படிமா இருக்கீங்க? நீலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் காளே. அவளுக்கு என்ன நல்லா தின்னுக்கிட்டு நல்லா தான் இருக்கா. நீ நல்லா இருக்கியா மக்கா? அம்மா நல்லா இருக்கேம்மா. யாமட்டி போன் பேசுறதோட சரி நேர்ல வந்து அம்மையை பாக்கே தோணலையோ இன்னைக்கு தான் வந்திருக்கா. அம்மா வீட்ல வேலை நடக்குதுலாமா அதனால தான் இங்க வர முடியாம ஆயிருச்சு. சரி மக்கா சரி மருமகன் நல்லா இருக்காவளா? ஆமாம்மா நல்லா இருக்கா. அவளுக்கு நேத்து முந்தனத்துல நல்லா காய்ச்சல் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா எங்கம்மா? அவனை பத்தி எதுக்கு மக்கா கேக்கா? அவளுக்கு நடத்தே சரியில்லை. ஏமா இப்படி சொல்லுறிய? இல்ல மக்களே அவன் 2-3 நாளா ஒரு மாதிரி தெரியும். ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாட்டு டிஃபரெண்டா தெரியும். ஏமா அப்ப நீங்க சண்டை போட்டியலோ? சண்டை போட்டா கூட பரவாயில்லையே எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. ஏமா சந்தேகப்படுற வயசு அம்மா இது. அப்பா பாவம்மா. நானும் பாவம் தானே நினைச்சேன். அன்னைக்கு என்னன்னா படபடன்னு துணி எல்லாம் மாத்திட்டு ஒரு கலர் வீட்டுக்கு போய்க்கு நிக்கான். நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு எங்க போறான்னு கேட்டா அவன் போய் சொல்லியான். லாஸ்ட்டுக்கு மாமி சொல்லியாவா அவனுக்கு பழைய காதலிக்க பிள்ளைக்கு கல்யாணம் அதுக்கு தான் போறான்னு. ஐயே அப்ப பழைய காதல்லாம் உண்டாமா? கர்மம் முடிச்ச காதல் உண்டு. அந்த காதல் கதை சொன்னோம்னா எல்லாரும் காரு துப்பி விடுவிய. சரிம்மா அதுக்கு இன்னைக்கு உள்ள சம்பவத்துக்கு என்னமா சம்பந்தம்? கடவுளே இன்னைக்கு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போறான். மரக்கடையும் லீவான். இவன் எங்க போவான்? ஏமா நீங்க தான் அப்பா என்ன துணி போட்டாலும் கிண்டல் பண்ணுவீங்களா அதனால அப்பா அவரோட வேட்டி சட்டை கட்டிட்டு போயிருப்பாவளோ? இல்ல காளே அப்பா வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு செயின் எல்லாம் பெருசா போட்டுக்கிட்டு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு போகுது. அதுவும் கார்ல போகுது. கார்லயா? ஆமா மக்களே எனக்கு அதான் அவன் மேல டவுட்டா இருக்கு. ஒரு டைரியை வேற கையோடி கொண்டு தெரியாம பாத்துக்க. நேத்து அந்த டைரியை வச்சுட்டு காதல் பாட்டு அதுவும் சோக பாட்டு பாடிட்டு இருக்கான். ஐயோ பேர பிள்ளை பார்க்கக்கூடிய வயசுல அவனுக்கு இதெல்லாம் தேவையா மக்களே? எனக்கு நினைக்க ஒரு மாதிரி வருது. ஏமா நீங்க ஒண்ணு நினைக்காதுங்கம்மா. அந்த டைரி எங்கம்மா இருக்கு? டைரி பார்த்தா தெரிஞ்சிரம்ல. அந்த டைரியா நம்ம பின்னாடி இருக்கால லட்சுமி கிரைண்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் தர மாட்டேங்க மக்கா. தின்னுகிட்டே இருக்கா. தின்னு இருக்கா. இல்லடி டைரி எங்க டீ? தாய் தா நான் தான் வாசிப்பேன். ஏடி அக்காட்ட குடுட்டி அக்கா நல்லா வாசிப்பல்ல அவள்கிட்ட குடு. தா டைரி எடுத்துட்டு வா. என்ன பார்க்க வந்திருக்கா? ஒண்ணுமே வாங்காமல வந்தா சாப்பிடுறதுக்கு. உனக்கு என்னடி வேணும்? என்ன வேணுமா? சோத்து சட்டி பாத்திரத்தை தவிர வேற எல்லாத்தையுமே தின்னாச்சு. நீ சும்மா இரு. பரவழி எல்லாம் பார்த்தேமா எல்லா கடையும் பூட்டு. இவங்க என்ன கூப்பிட வரும்போது பண்டம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா. ஐ ஜாலி சோலி போடி உள்ள டைரி எடுத்துட்டு வாடி. நீ என்ன யாசி ஆட எடுத்துட்டு வர மாட்டேன் போ. எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கியோ உரல் இருக்குல்ல உலக்க உரல் அதை எடுத்து மொண்டிலே போட்டு கொண்டுருவேன். இருந்த காலம் போதானு போடி எடுத்துட்டு வாடி. அவன் பெய் 1 மணிக்கு ஆச்சு. டைரியை கண்ணில் காணிக்க மாட்டேக்கா. கஷ்டப்பட்டு தடு கண்டுபிடிச்சேன். பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க லாக்கருக்குள்ள. பயப்படாதுங்கம்மா. அது ஒரு அப்பா கணக்கு பார்க்கக்கூடிய டைரியா கூட இருக்கலாம்ல. கணக்கு டைரியா இருந்தா பரவாயில்ல. அதுல கணக்கு எழுதுனது போல இல்ல ஏதோ பெரிய கதை எழுதுனது போல இருக்கு. என்ன இருக்கு டைரி? கொண்டா. இம்மா நேத்து பழைய சோறு இருந்தலாமா தண்ணி ஊத்தி வச்சியலா? எதுக்கு? பசிக்குது. கடையில போய் 10 கிலோ ஃபெவிக்விக் வாங்கிட்டு வருவியாமக்கா? சரிக்கு திங்கலாமா? தீனி முட்டை ஃபெவிக்விக் வாயை ஒட்டதுக்கு 10 கிலோ வாங்கும் வாயில மொத்தமா அடைச்சிட்டோம்னா அந்த திங்காமலியா கிடப்பால எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கா. என்னது தின்னே? ஏடி காலையில இருந்து என்ன தட்டி திங்கல? கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இரு. வாயை கிழிச்சு எடுத்துட்டு வந்துடா. போடுங்க. இவளால எனக்கு பிரஷர் வந்துரும். இவ ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் என்னால முடியலமா. சிக்கறங்க அனாத ஆசிரமத்துக்கு போறணும். ஏமா டென்ஷன் ஆகாதுங்கம்மா. சும்மா ஏடி நீலா. எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருப்பியா? ஆமா நான் தின்னுட்டே இருக்கேன். நீ எல்லாம் காத்து குடிச்சல வளரியாவே. வாங்கம்மா. மக்களே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு மக்களே. ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வாசிப்போம். சரிம்மா வாங்க. அந்த பக்கம் வந்தா என்ன டென்ஷன் ஆக்குறதுக்கு பேர் அந்தல. டைரி துறமக்கா வாசி. என் பெயர் ஆதியப்பன். பியாதியப்பன். வாசி வாசி. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. ஒரு மனைவி இருக்கிறார். இது நல்ல கதையெல்லாம் இருக்கு. 2 பெண் குழந்தைகளும் ஒரு மனைவியுமா? ஒரு மனைவி தானே இருப்பாவ. இவனுக்கு என்ன 10 இருப்பாவ? சரிமா ஏதோ ஒரு ஃப்ளோல அப்பா எழுதிட்டு இருங்க. வாசி வாசி. என் மனைவி சரியான அரக்கிய. ஐயோ இவனுக்கு அரக்கில. என் 15 வயதில் எனக்கு முதல் காதல் மலர்ந்தது. அந்த காதல் அந்த பெண்ணுக்கு தெரிவதற்கு முன்னாடியே அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். எனக்கு 18 வயது இருக்கும்போது தேவயானி என்ற பெண் என் வாழ்வில் வந்தாள். கண்டிப்பா வாசிக்கணுமா? வாசி. எனக்கு அந்த பேரெல்லாம் தெரியும். வாசி. அதே பாதி தெரியும். வாசி. தேவயானி என்ற பெண் எனக்கு தேவதையாக தான் தெரிந்தார். தெரிவா நான் அரக்கி அவ தேவதை. அவளின் அப்பா சரியான ரவுடி என்பதால் என்னை அடித்தார், என்னை துவைத்தார், என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். அதற்கு பயந்து அவள் பக்கமே செல்லாமல் நான் ஒளித்துக் கொண்டேன். அவளுக்கும் திருமணம் ஆனது. ஆனால் அவளை என்னால் இப்ப வரைக்கும் மறக்கவே முடியவில்லை. தினமும் காலையில் அவள் வாக்கிங் போவாள். நானும் அவளுடன் சேர்ந்து வாக்கிங் செல்வேன். அவள் என்னிடம் பேச மாட்டாள். நான் அவளை பார்த்து கொண்டே நடந்து செல்வேன். இதுக்குதான் விடிய காலையில் எழுப்பி ஓடியானோ? சரி சரி சரி. அடுத்து அவள் செவ்வாய்க்கிழமை தோறும் கோயிலுக்கு வருவாள். அந்த கோவிலில் வைத்து அவளை பார்க்கலாம் என்று கோயிலுக்கு செல்வேன். இப்பொழுதும் சென்று கொண்டிருக்கிறேன்.
ஏமா அப்பா அப்பா அவங்கள பக்கம் போயிருக்கோ. நான் அழகா எழுதிருக்கானே செவ்வாய்க்கிழமை தோறும் அவளை பார்க்க போவேன்னு. சரி சரி சரி, அதுக்கு தான் வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி போயிருக்கான். போட்டு போட்டு அவள் என்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் நான் அவளை மகாராணியாக வைத்திருப்பேன். ஆனால் இப்பொழுது ஒரு குடிகாரனை கல்யாணம் செய்து கொண்டு நான் மகாராணியா வச்சுட்டேன் என்ன? ஒரு குடிகாரனை கல்யாணம் செய்து கொண்டு கஷ்டப்படுகிறாள். அவளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போதும். எம்மா என்ன நிறைய எழுதிருக்காங்கம்மா அப்பா. வேண்டாமக்கா, வாசிக்காத போதும். இந்த அப்பா ஏம்மா இப்படி செய்யாவ? அன்னைக்கு அவன் காதல் தோல்வி பாட்டு பாடும்போதே எனக்கு தோணுச்சு, இவளை என்ன அவன் மறக்காம தான் கிடக்கானு. ஏம்மா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாமா அப்பாக்கு லவ் ஸ்டோரி? அது ஒரு லவ் ஸ்டோரியா? பூ கர்மம் முடிச்ச கதை, அது எனக்கு தெரியும். இந்தியே நான் அதை வெளியே சொல்லாண்டான்னு இருந்தேன். இவன் என்ன சீக்கிரம் சொல்ல வச்சிருவான் போலுக்கு. எம்மா இனி அப்பாட்ட சண்டை போடுவீங்களோ? சண்டை போடாம அம்மே என்ன அம்மே நல்லா கேட்டுதான் இருந்தேன். அப்பா ஏம்மா இப்படி இருக்காரு? அத்தியா கொப்பனுக்கு லட்சணத்தை இதுக்காம காலையில மேக்கப் போட்டு போனாரு. அவன் போவான், அவனுக்கு என்ன? அக்கா அப்பா என்ன பிடிக்கவே இல்லை அக்காளே. இப்ப இப்படிதான் அப்படி சொல்லுவா. ஒரு கிலோ அல்வா வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்க, வாயில போட்டுட்டு அவனுக்கு மடியிலே விருந்து விடுவா. அப்ப அப்பன்னு. அம்மா நான் பட பேசட்டா? இல்ல இல்ல, யாரும் பேச வேண்டாம். இதுல இருந்து எல்லாரும் ஒதுங்கிடுங்க. இது எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை, நான் பாத்துக்கிடுவேன். அவனா லேய் வெள்ள வெட்டி வெள்ள சட்டை உனக்கு. சீ கர்மம் முடிச்சவனே, நீ வா அதோடி உனக்கு இருக்கு. காரோடி வச்சு உனக்கு கொளுத்துறேன். கார்ல போயிருக்கான் படம் காட்டுறதுக்கு. கார்ல அவ குடிகார மாப்பிள்ளையோட இருந்து கஷ்டப்படலாம். அது இவனுக்கு கஷ்டமா இருக்கான். குஷ்டம் முடிச்சவன் பிச்சைக்கார பையில இருந்தவனா இப்ப ஊருக்கே இவனை ஒரு உத்தமனாக்கி வச்சிருக்கேன். என்ன அவன் மதிக்கல. அவ மகாராணியா, நான் அரக்கியம். இன்னைக்கு வரட்டேன், நானும் அவனான்னு பாக்கணும். உள்ளத வச்சுட்டு சந்தோஷமா இருந்தேன். என்ன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்க அந்த பாவி. இவனை சும்மாவே விட மாட்டேன். வாலே வோ வோ. நீங்க எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டியா? நம்ம மட்டும் பைசா போட்டதுக்கு அவையே போட்டாவன்னா கொள்ளந்தானே முனியம்மா கடைன்னு சொல்லணும். எல்லாரும் ஷேர் பண்ணி செய்யலாம்ல. நீங்க எதுக்கு கூப்பிட்டியனே தெரியாம வந்து இருக்கத பாருங்களாம், கண்ணை பாருங்களாம். சின்ன பொண்ணு எத்தனை கறி வைக்கணும், எத்தனை கூட்டு வைக்கணும், சோறு என்ன சோறு பொங்கணும்? ஏடி குழு தொடங்கத பத்தி பேசலாம்னு கூப்பிட்டியா? இங்க என்னத்தி பேசிட்டு இருக்கியா? குழு தொடங்காவளா? குழுவை பத்தி பேச கூப்பிடல, ஓணத்தை பத்தி பேசதான் கூப்பிட்டோம். ஓணத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க என்ன இருக்கு? அது கேரளால உள்ளவே கொண்டாடுவாங்க. ஏன் கேரளா உள்ள வேலுக்கு மட்டும் தான் வாய் இருக்கோ? ஓணத்துக்கு சத்திய செய்வாவ தெரியுமா? ஓணத்துக்கு சத்தியா என்னத்த செய்வா? சத்தியாவா? சத்தியவா மருமவா? மாட்டுக்கு காய் தண்ணி எடுக்க போன என்ன வாங்கக்கா குழுவை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்க வச்சு நக்கல் அடிச்சுடா காலுவ. சரி அதை விடு, நம்ம ஓணம் சத்யாவை பத்தி பேசுவோம். இது என்னத்துக்கு சத்யா? எக்கு சத்யானா வேற ஒண்ணும் இல்லக்க. ஓணத்துக்கு அங்க கேரளாலாம் நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு அழகா இலையில வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்மளும் கேரளாக்கு சாப்பிட போணுமா? கேரளாவுக்கு போறியா? ஒன்னெல்லாம் கேரளாக்குள்ள ஏத்தே மாட்டாவமோ? என்ன அப்படி ஏத்த மாட்டாவ? அவன் மூஞ்ச பத்தல ஏதோ கடத்தல் கும்பல்ல உள்ளவ போல இருக்கு. இங்க கிடக்கிறதுனால ஏதோ சரி நம்ம தமிழ்நாட்டுக்காரி போட்டுன்னு சொல்லிட்டு தமிழ்லயாவது பேசுறியன்னு போட்டிருக்காவ. அங்க போனா உனக்கு கேரளத்துல பேச தெரியுமா? கொஞ்சம் மலையாளத்துல பர. என்ன திட்டி பரையணும்? ஒன்னெல்லாம் அரையணும் முட்டி. மலையாளத்துல சம்சாரிக்குமா? கொஞ்சம் சம்சாரி. என்ன திட்டி சம்சாரி சம்சாரானு மலையாளத்துல கொஞ்சம் பேசுங்க பாப்போம். கிரிக்கேள்வளா எங்க அப்பா கேரளால தான் மரக்கடையில வேலை பார்த்தாவ. நல்லா அழகா பேசுவோம் மலையாளம். பேசட்டா? பேசுங்க பாப்போம். எந்தன குட்டி எங்கட வந்து குட்டி எവിടെ போய் குட்டி ஃபுட்டு கழிச்சோ? குட்டி என்ன கழிச்சி? நான் ராவில எலும்பி உச்சைக்கு ஃபுட்டு கழிக்கும். மாடி எல்லாம் ஒரு மிச்சி விட வந்து நிக்குது. நான் போகணும். நான் பெட்டன போயிட்டு வரட்டா? ஏ அம்மா, ஏ வயலட்டு பொழந்து கட்டியால மலையாளத்தை. என்ன என்னன்னு நினைச்சாடி நீ? இவ்வளவு பேசியா? அங்குள்ள சத்யாவை பத்தி ஒன்னும் தெரிய மாட்டுக்கு. எல்லாம் தெரியும். அவியலு புளிச்சேரி எரிசேரி கோலனு பாயாசம் எல்லாம் வச்சு எடுத்து சூப்பரா சாப்பாடு போடுவாவ. சரிடே, அப்படி நம்மளும் சமைப்போமா? உங்க கூட எல்லாம் சேர்ந்து சமைக்க முடிய மாட்டி. நானே வீட்லயே ஒழுங்கா சமைக்க மாட்டேன். அதுதான் தெரியுமே, மாட்டுக்கு கஞ்சி தண்ணி எடுக்கன்னு சொல்லிட்டு அதே கலக்கி வாயில ஊத்திக்கிட்டு போயிருவானு. வாய முடிட்டி எக்க எங்க கூட சேர்ந்துக்கிடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓணத்துக்கு சமைப்போம். நான் ரொம்ப ரூபாயெல்லாம் ஒண்ணு போட மாட்டேன். நீங்க எல்லா பொருளும் வாங்கி வைக்கிறீங்களா? நான் வேணா கொஞ்சம் சமைச்சு கிண்டி தாரேன். எக்க பைசாவே போடாம எப்படிக்க? ஏ சும்மா இருவுமா, வந்துட்டு போட்டு அவ சமைக்க என்னது சொல்லியால. நான் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பைசா போடலாம். எத்தனை கூட்டு வைக்கணும் சின்ன பொண்ணு? வயலட்டு கிட்ட கேரு, வயலட்டுக்கு தான் எல்லாம் தெரியுவ. ஏட்டி 13 இல்ல 15 கூட்டு வைக்கணும். கறி 5 கறி வைக்கணும். பருப்பு ரசம் சாம்பார் புளிசேரி அதுக்கப்புறம் மோரு அப்படின்னு வைக்கணும். பாயாசம் 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 நம்ம இஷ்டத்துக்கு தான். சில பேர் ஒரு பாயாசம் மட்டும் வைப்பாவ, சில பேர் 3 பாயாசம் வைப்பாவ, சில பேர் 2 பாயாசம் வைப்பாவ. கேரளான்னா போலி வைப்பாவல்ல, போலி 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 பப்படம் பழம். ஆமா ஆமா, பால் அடப்பிரதமன், அப்புறமா பால் பாயாசம் இல்லைன்னா பருப்பு பாயாசம், அடப்பிரதமன் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். சக்க பாயாசம் எல்லா இடத்துல சக்க பாயாசம்லாம் வைப்பாவ. மாம்பழ பாயாசம் வைப்பாவ. வயலட்டு உனக்கு இந்த பாயசம்லாம் வைக்க தெரியுமா? எனக்கு பால் அடப்பிரதமனு அப்புறம் பால் பாயாசம் அடை பாயாசம்லாம் வைக்க தெரியும். இந்த மாசம் லாஸ்ட்ல தானக்கா வருவேன். நான் அதுக்குள்ள கொஞ்சம் பைசா பார்த்து தாரேன். நாங்க எல்லாரும் ரூபா போட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேங்க. அப்ப இதெல்லாம் வச்சு தருவீங்களா? நான் அப்ப ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேன். நீங்க பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் இதெல்லாம் செஞ்சு தரேன். திங்க ஆகுமாட்டி?
உன்னை நம்பி நாங்கள் இவ்வளோ ரூபா செலவழிச்சு பொருளெல்லாம் வாங்கி தருவோம், திங்காவுமா? ஏட்டி எங்க அப்பா கேரளால மரக்கடையில வேலை பார்த்தவர். நான் ஓயாம கேரளாலேயே போய் தங்கியிருக்கேன் டி அங்க உள்ள வீட்டுல எல்லாம். பின்ன எனக்கு சமைக்க தெரியாதா? அங்க உள்ள சாப்பாடெல்லாம் சூப்பரா அத்துப்படியா செய்வேன். என்னத்துல செய்தியோ, என்னத்த அத்துப்பொடியோ, என்னத்த அத்து போட்டியோ, எங்களுக்கு ஒழுங்கா செஞ்சு தந்துடுறம்மா. முக்கியமா பாயசம்லாம் சூப்பரா வச்சு தந்துரு. அந்த வாழை இலையில போட்டு நான்வெஜ்லாம் வைக்க மாட்டாவளாக்க? நான்வெஜ் எல்லா வீட்லயும் வைக்க மாட்டாவாமா. கேரளால இதெல்லாம் வைக்க மாட்டாவா. ஓணம் சாப்பாடு தான். அப்போ முனியம்மா கடைன்னு சொல்லேன். அப்போ முனியம்மாக்கையும் பைசா போடுவாவல்லாம். நீ எப்போ பைசா போடாண்டா நீ வந்து சமைச்சு மாட்டதா? சரி, நீங்க யாருக்கிட்டே பைசா வாங்க, பொருள் எல்லாம் வந்தேன்னா நான் சமைச்சு தரேன். சரி, நான் போயிட்டு வரேன். மாடு அங்கே வெயிட்டிங்ல இருக்கு. என்ன பண்ணு, கொஞ்ச நாளா பைசா வாங்கியிருக்கலாம். ஏன் பார்வதி வீட்டுல ஒருத்தரம் கிடையாதா? இது பார்வதி மொவா மாப்பிள்ள மொவைன்னு சொல்லி எல்லாரும் வந்து திங்கும்போது சும்மா வருது. 4 மணி நம்ம கடந்து அவ்வளோ பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, சமைக்கிறதுக்கு நம்ம 3 பேரை கடந்து சமைச்சோம்னா என்னைக்கு சமைச்சு முடிப்போம்? அந்த அடுப்பில் நடந்து ஊதிக்கிட்டே தான் கிடக்கணும். வயலிட்டு மட்டும் அப்படி கிடையாது, படப்படன்னு சமைச்சிருவா. அவன் மிந்தியெல்லாம் கல்யாண வீட்டுக்கே சமைப்பானு எங்க அம்மா எங்க அப்பாயும் சொல்லுவாங்க. என்ன இளவ நல்ல இலன்னு வச்சுக்க, உன் தலையில அவளத்தை தட்டிக்கிட்டு போயிருவோம். நல்லா தாங்க இருக்கும். சரி, அப்ப ராணியும் கூப்பிடுவோம். இல்ல, நம்ம 3 பேரை மட்டும் பைசா போட்டு இருக்க முடியுமா? முனியம்மாக்கா வந்தா 4 பேரு. அவ ராணியும் வந்தானே, அவளும் பைசா போட்டானா கொள்ள தானே. அவளுக்கு வீட்டுல அவ மட்டும் தானே உண்டு. வேண்டாங்க, வந்தா வந்துட்டு போடு. அவ ஒருத்தி தானே தின்னுக்கிட்டு போவா. அப்ப என் செல்வா உனக்கு தருவான் அல்வா. அவன் அடக்கிக்க வழி இல்ல. அவ ராணியே போட்டி ஆசிடக்கா. நான் ராணிகிட்ட கேட்டு பக்கம் சின்ன போடு. அவளரும் வந்தானே கொள்ளாம் தானே. சரிக்கே. உன் மாமியார் விடுமாக்கம்? அது விடலன்னா எனக்கு நான் ஓடி வந்துருவேன். அதுக்கு இங்க இருந்து லாஸ்ட் பாயசம் ஏதாவது மிச்ச கணத்துல கொஞ்சம் போல கொண்டு கொடுக்கலாம். இப்பவே அள்ளிட்டு போக பிளான் போட்டாச்சு. சரி, இல்ல நான் இனி போயிட்டு வரேன். ராணியை போய் பார்த்துட்டு அவ வாரான்னு கேட்டுட்டு வரேன். ஆறு சின்ன பொண்ணு, இந்த 4 முடியா? சரி, போட்டு இழுவ. பைசா கிடைச்சா போதாதா? கலக்கு கலக்கு கலக்கு. கோணவாங்கி காப்பியா போட்டு இருக்கணும். காப்பி இரு கோணவாயி, உனக்கு விஷ ரெடி ஆயிட்டு இருக்கு. செத்தடி நீ. இதை நீ குடிக்கிறதுடி காப்பிக்கு ஆசையே தீரணும். உனக்கெல்லாம் சிலகுட்டி கோணத்தை பழி வாங்கக்கூடிய வீடியோ நாளைக்கு வரோம். சரியா? வீடியோ அப்புறம் லென்த் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும்? சிலகுட்டி நான் ப்ரௌனி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சிலகுட்டி ஆர்டர் பண்ணுங்க. சிலகுட்டி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணக்கூடிய 10 பேருக்கு நல்ல ஆஃபர்ல ப்ரௌனி செஞ்சு கொடுப்போம். சிலகுட்டி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்